சரி, திரு திரு ஜீவசகாப்தன், இப்போ திமுகக்குள்ள இந்த பிரச்சனை காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத இப்போ தேர்தல் நெருக்கத்துல அதை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ திமுக கூட்டணியில எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்படின்ற அந்த சொற்றொடர் அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ வரதான் போகுது. ஏன்னா இப்போயே இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா இப்போ என்ன சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனை வரும். ஆனால் யார் வேணாலும் கூடுதல் சீட்டு கேட்க அந்தந்த கட்சிக்கு உரிமை இருக்குது, அது திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ. ஆனால் இப்போ தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ உரிய அங்கீகாரத்தோடு இருக்கிறோம், மற்ற மாநிலத்தில் நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கேட்கணும். அவங்க ஆட்சியில் இருந்தவங்க தான், 67 வரையும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, எல்லாம் சரி. இன்றைக்கி அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு கேட்கணும். ஆனால் அவங்க சில பேர் பிரச்சனை பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க. நான் தொடக்கத்தில் ராகுல் காந்தி இதை கண்டுக்காமல் இருக்காருன்னு நினச்சா ராகுல் காந்திக்கு தெரியாமல் நடக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஒரு மாதிரி கேட்டு பாருங்க, கேட்குறவங்க கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் அவங்க இருக்கிறதா தெரியுது. அவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா இப்போ மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் முதற்கொண்டு காங்கிரஸுடைய நிலை என்ன? ஏன்னா ஹிந்தி பெல்ட்டு கவு பெல்ட்டு விடுங்க, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாவில் முதற்கொண்டு அடி வாங்குறாங்க. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற தொகுதி, எதிர்பார்க்குற தொகுதி, பீகார், எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் திமுக மதச்சார்பின்மை ஆன்டி பிஜேபிங்கிற கான்செப்டோடு ஒன்றிணைந்து நிற்கணுமா இல்லை கல்லெறியணுமாங்கிறத அந்த கட்சியினர் தான் யோசிச்சு பார்க்கணும். தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று நினைக்கிற அந்த பகுதியில் தன்னோட கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க அவ்வளவு பலமாக இருக்கிறாங்களான்னு அவங்களுக்கே தெரியும். கன்னியாகுமரி தொகுதி அவங்க கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்க, அதை தாண்டி அவங்க வேற எங்கே பலமாக இருக்கிறாங்க? இன்னொன்று, இப்போ பிரியன் சார் கூட சொன்னாங்க, சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, பாண்டிச்சேரி கேரளா 3 மாநிலத்துக்கும் சேர்த்து விஜயோட சேர்ந்தா பலம் வந்துருங்கிற மாதிரி நம்புறாங்கன்னு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே விஜய் பிரச்சாரம் செய்ய மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எத்தனை தொகுதிக்கு அவர் போய் நின்று பிரச்சாரம் செய்கிறார் மட்டும் பாருங்கள். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் நின்று பிரச்சாரம் செய்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இந்த நிலையில் அவர் கேரளாவிலையும் அவர் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாண்டிச்சேரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம்லாம் அவங்க கனவு கண்டாங்கன்னா ஒரு மண்குதிரையை நினச்சி ஒரு மிகப்பெரிய நான் ஒரு நாட்டுக்கு நாடு விட்டு தாண்டி நான் சவாரி செய்ய போகிறேன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு நிலை தான். அதனால் அவர்கள் தாவைக்காவை காரணம் காட்டி இங்கே பேரம் பேசினாங்கன்னா அது பெரிய ஒரு மண்குதிரையை காமிக்கிறாங்கங்கிற விஷயந்தான். அப்படி எதுவும் நடந்து காங்கிரஸ் 2ஆ உடையுது அல்லது விஜயோட போச்சுன்னா மிகப்பெரிய நட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு தான். விஜய்க்கு அது லாபமா அமையலாம். இல்ல, திரு பிரியன் குறிப்பிட்டார் இல்லையா, ஒரு கௌரவம், காங்கிரஸ் கட்சி திமுகவோடு இருப்பது ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது அப்படின்றத இன்னொரு வகையில பார்க்கலாம். பாஜக எதிர்ப்பு என்ற அந்த ஒரு தேசிய ஒரு பிம்பம் அல்லது தேசிய பார்வை திமுகவுக்கு கிடைப்பது காங்கிரசுடனான கூட்டணியின் காரணமாக. அது கிடைக்குது. தாவேகாவோட அந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றது காங்கிரஸ் அங்க போறதன் மூலமாக பலப்படுமா? விஜய்க்கு ஒரு பலம் வரும், ஒரு அடையாளம் வரும். அடையாளமே இல்லாமல் இருக்கிற அவருக்கு பார்த்தீங்களா எங்க பக்கமும் ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி இருக்குங்கிறது இதான் சொன்னேன், விஜய்க்கு கொஞ்சம் பலமாகும். ஆனால் காங்கிரஸ் அதோட ரொம்ப கீழே போயிடுவாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் போயிடுவாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற்றிருக்கான்னு கேட்டால் இப்போ 2014 ரெண்டுமே தனிச்சு நின்னது. மைனாரிட்டி ஏரியாவான கன்னியாகுமரியிலேயே வெற்றி பெற முடியலையே. காங்கிரஸ் பலமாக இருக்கக்கூடிய, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் கூட தனிச்சு நின்று காங்கிரஸால் ஜெயிக்க முடியலையே. அப்போ சிறுபான்மையினர் காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நிரூபிக்கப்பட்ட தேர்மெல்லாம் கிடையாது. காங்கிரஸும் இருந்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இன்னும் கூடுதலாக நம்புவாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக காங்கிரஸ் தனிச்சுன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வீணாக போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் அங்கே போடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த தேர்தல் ரிசல்ட் காமிச்சிருக்கு. ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, பாரதிய ஜனதா தான் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு உள்ளவர்கள் தான் பார்ப்பாங்களே ஒழிய காங்கிரஸ் அப்படின்னு பார்த்து வாக்களிப்பாங்களான்னு தெரியாது. இன்னொன்று, மக்களவை தேர்தலே அப்போ 4.5 விழுக்காடு வாக்குகள் தான் அவங்க வாங்கினாங்க. அப்போ திமுக அதிமுகன்னு ஏதோ ஒரு பெரிய திராவிட கட்சியோடு சேரும்போது தான் காங்கிரஸ்க்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களே 100 விழுக்காடு வாக்களிப்பாங்க. அதனால் விஜயோட சேர்ந்து இவங்க நிற்கும் போது அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்க, ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் உடையவங்க வாக்களிப்பாங்களாங்கிறது அந்த இடத்துல தான் இப்போ திமுகவோ அதிமுகவோ 2 பெரிய திராவிட கட்சிகளோட இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு பார்ட்டா தான் இருக்க முடியுது. தனக்கான ஒரு இடத்தை பெற முடியாத ஒரு சூழல் ரொம்ப காலமாவே நீடிச்சிட்டு இருக்கு. அப்படின்றதுனால தான் இந்த முடிவை நோக்கி ராகுல் காந்தி உட்படவர்கள் அவங்க நகர்றாங்க. இல்ல, அது அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனா அது எப்படி அவர்களுக்கான அடையாளத்தை தருங்கிறத எனக்கு தெரியல. இப்ப இவங்க அதிகாரத்தில் பங்கு எழுதி வச்சுக்கோங்க, திமுக தராது. 2006 இவங்க வாங்கலை. 2006 அவங்க டெல்லியோட தான் பேசிட்டு மாநிலத்தில் யாருக்கும் தரல. மாநிலத்தில் ஈவிகே சிலங்கோன் போன்றவர்கள் தொடர்ச்சி கேட்டாங்க. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சுமே. இப்போ இவங்க மெஜாரிட்டி, அதுவும் தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு 100 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத
அது ஏற்கனவே அது ரொம்ப ஃபெயிலியர் ஃபார்முலாங்க. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுப்பது, தேசிய கட்சிக்கு அதிக சீட்டு கொடுப்பது என்பது திமுகவுக்கு அது 2 முறை கடுமையான தோல்வியை தந்திருக்கு. 80ல் படுதோல்வியை தந்து எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அவுட்டுன்னு நினைச்ச நேரத்தில் 2வது முறை ஜெயிக்க வச்சது காரணமே எம்பி சுப்பிரமணியம் தான். அந்த காங்கிரஸ் எம்பி சுப்பிரமணியம் அவங்களுக்கு கலைஞருக்கு நடந்த கோல்டு வாரில் டோட்டலாக காங்கிரஸும் இழுத்து விட்டு திமுகவையும் காலியாச்சு. இந்த 2011 ஸ்பெக்ட்ரம் அது இதுன்னு பேசி 63 சீட்டு வாங்கி 63 சீட்டு வேணான்னு கேட்காம ஞானதேசியனே ஒரு முறை சொன்னார், 63 சீட்டு நம்ம வாங்க வேணாம்பா, ஜெயிக்கிற தொகுதியாக 30 தொகுதி வாங்குவோம் நான் சொன்னேன் அப்படின்னாரு. தமாகாக்கு போனதுக்கு பிறகு ஞானதேசிகன் எனக்கே கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. வீம்புக்குன்னு 63 சீட்டு கொடுத்து கடைசியில் 5 சீட்டு நம்ம தான் அதில் ஜெயிச்சாங்க, திமுகவும் அவுட்டு. ஸோ இப்படி ஒரு அனுபவம் இருக்கும்போது எப்படிங்க திமுக இவங்களுக்கு அதிக சீட்டு கொடுப்பாங்க? குறைத்த சீட்டு காங்கிரஸ் வாங்கும் போதெல்லாம் அதிக சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, அந்த கூட்டணியும் ஜெயிக்குது. ஸோ இப்படி ஒரு வெற்றி ஃபார்முலா ஏற்கனவே இருக்கிறப்ப எதுக்கு அவங்க அதிக சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு முகன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் இதுவரை 175 180 எம்எல்ஏக்களோ பிஜேபிக்கு போயிருக்கிறாங்க இதுவரை இந்த பிஜேபி ஆட்சியில். ஆனால் வேற எந்த மாநில கட்சிகளையும் விட அதிகமாக பிஜேபிக்கு தாவுவர்களாக காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி ஐடியாலஜியோட நெருக்கமாக இருப்பவர்கள் காங்கிரஸ் காரங்களாக இருக்கிறாங்க. இது ஒரு கொடுமையிலும் கொடுமை. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் மாதிரி கிடையாது வட இந்தியாவில். கிட்டத்தட்ட பிஜேபி மைண்ட் செட்டில் உடையங்களாகவே பல பேர் இருக்கிறாங்க. அதனால தான் பிஜேபிக்கு எளிமையாக மாற முடியுது. மாநில கட்சிகள் கூட அவ்வளோ மாறல. மாநில கட்சியை சேர்ந்த மம்தா பானர்ஜி கட்சியை மிரட்டி தான் பிஜேபி கூப்பிடுது. காங்கிரஸ்காரங்க இயல்பாகவே அவர்களுடைய ஆயாராம் காயாராம் மாதிரி பிஜேபியுடைய அரசியலுக்கு விளைப்பவர்களாக வட இந்தியாவில் இருக்கிறாங்க. உண்மையிலே பாஜக எதிர்ப்பு இந்திய அளவில் இருக்குது. கருத்தியல் ரீதியாக இருக்கிற கட்சினா இடதுசாரிகள் தான். அவங்க எண்ணிக்கை பலம்லாம் குறைவா இருக்கலாம், ஆனா ஐடியாலஜிக்கலா பாஜக எதிர்ப்பது காங்கிரஸை விட இடதுசாரிகள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சில காங்கிரஸார் அப்படியே ஒரு மதச்சார்பற்ற தன்மையோட தமிழ்நாட்டில் கேரளாவில் வேணா இருக்கலாமே ஒழிய வட இந்தியாவில் உள்ள காங்கிரஸ்ல 70-80% மேல கமல்நாத் மாதிரி ஆட்களும் சசி தரூர் மாதிரி ஆட்களும் தான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மதச்சார்பற்ற முகமும் காங்கிரஸ் இல்லாமலே இடதுசாரிகள் மாதிரி கட்சியில் இருக்கும்போதே அது கிடைக்குங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்கு. ஓகே, திரு சுப்பிரமணியன், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற சில சமிக்கைகள் கிடைக்கின்றன. ஆனால் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் வருவதற்கான சூழலோ அல்லது அறிகுறிகளோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ டிடிவியை உள்ளே கொண்டு வர முடிந்த பாஜகவால் ஓபிஎஸ் சசிகலாவை ஏன் கொண்டு வர முடியவில்லை? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தலைப்பை ஒட்டி என்னோட ஒரு அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். 4 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் சொன்னீங்க இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மேபி அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம் 8 கோடி மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி 4 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. பட் ஏன் 4ஓட நிறுத்திட்டாரு? கேள்வியும் தலைப்பை ஒட்டியதுதான். சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து. அது வர கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்கு முதல் ஆன்சர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அடுத்து கண்டிப்பா உங்க கேள்வியை நான் ஞாபகப்படுத்தி கரெக்டா ஆன்சர் சொல்றேன். இந்த 4 வாக்குறுதியோட ஏன் நிறுத்திட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க முதல்ல இல்லைங்களா இப்போ 2021. அதுக்கப்புறம் ஒரு 7 வாக்குறுதிகள் திருச்சி மாநாட்டில் கொடுத்தாரு. 2த்தையும் கூட்டினா 512. இதே 4ஆ கூட்டிக்கோங்க, 516 வாக்குறுதிகள். 516 நீங்க கூட்டினீங்கன்னா 3 நம்பர் வருது. அதாவது ஜூன் 3 கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களோட தகப்பனாரோட பிறந்தநாள். ஒருவேளை அது லக்கி நம்பரா இருக்குமோ, அதனாலதான் 4 நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லுண்ணாண்மை எல்லாம் இருக்குது. கல்லுண்ணாண்மை மது அருந்தலை பத்தி எல்லாம் திருக்குறளை பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்திருக்கலாம், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இது ஸ்டாலின் ஐயா அவர்களே விளக்குவார்னு நினைக்கிறேன். ஓகே, கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின்.